ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் ரெசிபி. கேபேஜ் சூப் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அதுக்கு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. வெங்காயத்தாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சாதாரண வெங்காயம் கூட எடுத்து நறுக்கிக்குங்க. கேரட் வந்து பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. ஒரு ஈஸியான சூப். பீன்ஸ் கொஞ்சம் நறுக்கிக்குங்க. நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. மழைக்காலமாக இருக்கட்டும், பனிக்காலமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப இதமாக இருக்கும். பூண்டு பொடியாக நறுக்கிக்குங்க. இதில் முக்கியமாக ஃப்ளேவர் கொடுக்க போகிறதே பூண்டு தான். பூண்டும் பட்டரும் தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சியும் நல்லா பொடியாக நறுக்கிக்குங்க. கோஸை சின்ன சின்னதாக நறுக்கிக்குங்க. கோஸ் உங்களுக்கு எப்படி நறுக்குனா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நறுக்கிக்குங்க. பெருசு பெருசாகவும் நறுக்கிக்கலாம், இல்லை ஸ்லைஸும் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலை நறுக்கிக்குங்க. கேஸ் ஆன் பண்ணுங்க. ஒரு கடாய் வைங்க. பட்டர் சேருங்க. நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்குங்க. லைட் ப்ரௌன் ஆகிற வரை வதக்குங்க. பூண்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி சேர்த்துக்குங்க. வதக்குங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. கேபேஜ் சேர்த்துக்குங்க. அதையும் வதக்குங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி இலை சேர்த்துக்குங்க. இது வந்து அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை சேர்த்துக்குங்க. கேஸ் ஆஃப் பண்ணுங்க. அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்க. ஒரு ஈஸியான கேபேஜ் சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.